Hi, welcome to the Git and GitHub series. இந்த வீடியோவில் நம்ம Git and GitHubல இருக்க branching and merging கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்ட் 1ல கிட்னா என்ன, GitHubனா என்ன, எப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை GitHubல புஷ் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நான் VS கோடுக்குள்ளார வந்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளோட வெர்ஷன் 1ல் வெறும் அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நம்ம GitHub ரெபாசிட்டரியில் புஷ்ஷும் பண்ணியாச்சு, ஓகேவா? பட் இப்போ இந்த வெர்ஷனை நம்ம வெர்ஷன் 2க்கு கொண்டு போக போகிறோம். அதாவது இதில் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ரேஷனை ஆட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் என்னோட கோட் எழுதுகிற ஸ்பேஸில் போயிட்டு 3rd லைனில் எனக்கு சஜஷன் காட்டுது, பட் நான் டைப் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா 3 into 4ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட calculator.py ப்ராஜெக்டில் அடிஷன் சப்ராக்ஷனோட சேர்த்து மல்டிப்ளிகேஷனும் ஆட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட வெர்ஷன் 2வாக இருக்க போகுது. அண்ட் இந்த வெர்ஷன் 2வை நம்ம மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சில் புஷ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும், ஒரு புது பிரான்ச் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே டெர்மினல் வந்துடுங்க கோட் எடிட்டர்லேருந்து. ஸோ git switch -c பிரான்ச்சோட நேமை நான் feature /multiplication கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கமெண்ட்டை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம கிட் யூஸ் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் அப்படிங்கிற கமெண்ட் என்னென்னா, எனக்கு மெயின் பிரான்ச்லேருந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸ்விட்ச் -c ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட், ஓகேவா? -c தென் அந்த பிரான்ச்சோட நேம். இந்த பிரான்ச்சோட நேம் ஏன் நான் இப்படி வச்சுருக்கேன்னா, நம்ம வெர்ஷன் 1ல் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் 2 ஃபீச்சர் தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை நான் நம்ம கால்குலேட்டர் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதனால் ஃபீச்சர், அது என்ன ஃபீச்சர் /மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற நேமை நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போது நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டு அ நியூ பிரான்ச் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கமாண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. அதாவது எனக்கு புதுசாக ஒரு பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அந்த பிரான்ச்சோட நேம் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நமக்கு நியூ பிரான்ச் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் நான் அந்த பிரான்ச்சில் தான் இருக்கேனா, அந்த பிரான்ச்சுக்கு இது ஸ்விட்ச் பண்ணிடுச்சான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. git branch அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சை உங்களுக்கு க்ரீனில் காட்டும், வித் ஸ்டார் இந்த சிம்பிளோட உங்களுக்கு க்ரீனில் காட்டும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே நான் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் பிரான்ச்சில் தான் இருக்கேன். இதுவே நீங்கள் மெயின் பிரான்ச்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் மெயின் கிட்ட இருக்கும் அண்ட் மெயின் க்ரீன் கலரில் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம ப்ராஜெக்டை வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு மாற்றி எழுதிட்டோம் அண்ட் புதுசாக ஒரு பிரான்ச்சையும் க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த பிரான்ச்சில் தான் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த புது ப்ராஜெக்டை, அதாவது இந்த புது லைன் ஆஃப் கோடை நம்ம ஸ்டேஜிங் ஏரியா, இந்த ஃபைலில் நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். இப்போ கால்குலேட்டர் ப்ராஜெக்டை வெர்ஷன் 2க்கு கொண்டு வந்தாச்சு, புதுசாக ஒரு பிரான்ச்சும் க்ரியேட் பண்ணியாச்சு அண்ட் அந்த பிரான்ச்சில் தான் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கேனா என்னன்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த கோட் ஃபைலில் சேஞ்சஸ் மேக் பண்ணோம் இல்லையா, அதாவது பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இன்னும் அதாவது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கோ இல்லை அதை கமிட்டோ இன்னும் பண்ணலை. இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் நம்மளால் இதை GitHub ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். பட் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதாவது நான் சப்போஸ் எனக்கு தெரியாமல் ஆட் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணுறது, அதை நான் எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண git status இன்னும் எந்த ஃபைல்ஸ்லாம் அன்ட்ராக்டாக இருக்குது, எதெல்லாம் கமிட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு நமக்கு இந்த கமெண்ட் காமிச்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் பிரான்ச் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் நத்திங் டு கமிட் ஒர்க் ட்ரீ இஸ் க்ளீன். இந்த ட்ரீல நம்ம இன்னும் எந்த ஒரு ஆடோ இல்லை எந்த ஒரு கமிட்டோ நம்ம பண்ணலை. ஸோ ஒர்க்கிங் ட்ரீ க்ளீனாக இருக்குன்னு அதை நம்ம காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சேஞ்சஸை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் git add. நீங்கள் calculator.py அந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட நேமையும் போடலாம், அப்படி இல்லைனா சிம்பிளாக டாட் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, git add டாட் அப்படிங்கிற கமெண்ட் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் எந்தெந்த இடத்துலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிடும். இப்போது என்கிட்ட 2 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று என்கிட்ட calculator.py ஒரு ஃபைல் இருக்குது அண்ட் அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு game.py இன்னொரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் git add
calculator.pyன்னு போட்டோன்னா எனக்கு அது மட்டும்தான் வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். git add game.pyன்னு போட்டோன்னா எனக்கு அந்த கேம் ஃபைல் மட்டும்தான் எனக்கு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். பட் git add டாட்னு கொடுத்தனா என்னோட ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அந்த எல்லா ஃபைல்ஸையும் என்னால் ஒரே டைமில் ஒரே கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிட முடியும். இதுதான் git.addோட அட்வான்டேஜ். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஆனால் இது கரெக்டாக ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிடுச்சா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், git status அப்படிங்கிற கமாண்டை அகைன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஜஸ்ட் அப் ஆரோவை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு ப்ரீவியஸாக இருக்க கமாண்ட் வந்து கிடச்சிரும். நான் மறுபடியும் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணனா எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க git status கமாண்ட் கிடச்சிரும். நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட லேப்டாப் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. நான் கண்டினியூட்டிக்காக சில கமெண்ட்ஸ் வந்து திரும்பவும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். நான் git status கொடுத்து செக் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா ஆன் பிரான்ச் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் சேஞ்சஸ் டு பி கமிட்டட் மாடிஃபைட் calculator.py. நம்ம இங்கே புதுசாக ஒரு லைன் ஆட் பண்ணதுனால மாடிஃபைட் calculator.pyன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கமிட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப வேறு ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி காமிச்சிட்டு அகைன் அதை நம்ம ஆட் பண்ணி அப்புறம் கமிட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே கோடுக்கு போயிட்டு இங்கே 3x4 இருக்கா, அதை நான் வந்து 3x5 மாற்றிக்கிறேன். 5 மாற்றிட்டு நான் இப்போது git status வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன காட்டுது, ரெட் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் ஃபார் கமிட் மாடிஃபைட் calculator.py எனக்கு ரெட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன சொல்லுதுன்னா சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் டு கமிட்னு சொல்லுது. பிகாஸ் நம்ம இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் அந்த சேஞ்சை இன்னும் நம்ம ஆட் பண்ணி ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகல. இப்போ நம்ம அகைன் அதை பண்ணலாம். git add space dot enter. இப்போ நான் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் git status கொடுத்தனா சேஞ்சஸ் டு பி கமிட்டட் மாடிஃபைட் calculator.pyன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கமிட் பண்ணலாம். git commit m double quotes version 2 என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு கமிட் ஆகிடும். இப்போ நம்ம கிட்டப்பில் போய் செக் பண்ணோன்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. பிகாஸ் நம்ம கமிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த கோடை நம்ம புஷ் பண்ணலை. இப்போ போய் புஷ் பண்ணலாம். நம்ம புஷ் பண்ணதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தோன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைம் ஃப்ரேமை லாக் பண்ணி. ஸோ என்ன கமெண்ட்னா git push. இங்கே புதுசாக அப்ஸ்ட்ரீம் அதாவது மைனஸ் ஹைஃபன் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரீம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து புதுசாக ஒரு பிரான்ச் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த பிரான்ச்சை வந்துட்டு நம்ம ஆரிஜின் செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் -u நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆரிஜின், இந்த பிரான்ச்சோட நேம் என்னவோ அந்த நேமை கொடுத்துக்காங்க. அதுதான் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன். என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோடனே எனக்கு இங்கே சில இதெல்லாம் காட்டுது. இப்போ நான் போயிட்டு கிட்டப்பை வந்து போய் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லி. கிட்டப்புக்கு போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு version 1 தான் இருக்குது. இந்த கோட்லேயுமே எனக்கு எந்த சேஞ்சுமே நடக்கலை. நான் இங்கே 3rd லைன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எந்த சேஞ்சுமே இங்கே எனக்கு மாறலை. ஏன் மாறலைன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம புஷ் பண்ணது மெயின் பிரான்ச்சில் கிடையாது. இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற பிரான்ச்சில் நம்ம அந்த பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பிரான்ச்சை கிளிக் பண்ண உடனே இங்கே செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் பிரான்ச் நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு கமிட் மெசேஜ் version 2வும் இருக்குது அண்ட் 3rd லைன் ஆஃப் கோடும் நமக்கு இருக்குது. நல்லா பாருங்கள், இது ஒரு பிரான்ச். அதாவது இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச்சில் நமக்கு காப்பி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரான்ச் அதாவது மெயின் பிரான்ச்சில் இருந்த 2 லைன் ஆஃப் கோடும் நமக்கு இருக்குது. அண்ட் புதுசாக இந்த பிரான்ச்சில் ஆட் பண்ணியிருக்க கோடும் நமக்கு வந்துருச்சு. இதை தான் அந்த இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பேன். அதாவது மெயின் பிரான்ச்சில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலோட காப்பியை எடுத்துகிட்டு அந்த காப்பியில் தான் புதுசாக ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணுவோம். ஸோ மெயின் பிரான்ச்சில் நமக்கு இருக்க கோட் வெறும் 2 லைன் ஆஃப் கோட், அடிஷனும் சப்ராக்ஷனும் தான். இதில் நான் புதுசாக ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் மல்டிப்ளிகேஷன். பட் டேரெக்டாக நான் மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாமல் புதுசாக ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சில் காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபைனாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்னால் இந்த பிரான்ச்சில் இருந்து மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணிட முடியும். ஒன்ஸ் நான் மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அப்டேட்டட் வெர்ஷன் அதாவது version 2 வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம்.
இப்போ விஎஸ் கோடுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோடெல்லாம் ஃபைனாக ஒர்க் ஆகுதா நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படிங்க டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளே ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பைத்தன் ஃபைல் ரன் ஆகும். ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடிஷன் 4, சப்ராக்ஷன் 2, மல்டிப்ளிகேஷன் 3 × 5 15 கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளோட கோடை நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோன்னு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிட் பிரான்ச் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் பிரான்ச்சில் இருக்குன்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கிட் ஸ்விட்ச் அப்படிங்கிற வேர்டையை நம்ம கொடுக்க போகிறோம். என்ன பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணுறோம்? மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ மெயின் என்டர் அடிக்கிறேன். நமக்கு இப்போ ஓகே சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன். அகெயின் நான் கொடுக்குறேன் கிட் ஸ்விட்ச் மெயின். ஸ்விட்ச் டு மெயின் பிரான்ச்னு எனக்கு இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணுறேன். கிட் பிரான்ச் அப்படிங்கிற கமெண்டை கொடுத்தேன்னா நமக்கு வந்து செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டார் அண்ட் க்ரீன் கலர் வந்து மெயினுக்கு நேராக வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ மெயின் பிரான்ச்சில் தான் இருக்கும். இப்போ ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷனில் இருக்க சேஞ்சஸ், அதாவது இந்த வெர்ஷன் 2 வெர்ஷன் 1, எனக்கு மெயின் பிரான்ச்சில் வெர்ஷன் 1 இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம். இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன டெர்மினாலஜி ஞாபகம் இருக்கா? ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு காப்பி எடுத்து ஒரு காப்பி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சோட சேர்க்கறதுக்கு பேர் தான் மர்ஜ்னு சொல்லுவோம். அதே கமாண்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கிட் மர்ஜ் அப்படிங்கிற வேர்டை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பிரான்ச்சை மர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த பிரான்ச்சோட நேமை தான் இங்கே கொடுக்கணும். நம்ம பண்ண போகிற பிரான்ச் ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன். நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்துச்சுன்னா அப்டேட்டிங், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், சில விஷயம்லாம் இங்கே வந்திருக்கு. 1 ஃபைல் சேஞ்ச், 2 இன்டர்செக்ஷன்ஸ், 1 டெலிஷன் சொல்லி அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கோ அந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குது. இப்போ நான் போயிட்டு கிட்டாபில் செக் பண்ணி பார்க்குறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பட் மெயின் பிரான்ச்சில் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. பிகாஸ் நம்ம இன்னும் புஷ் பண்ணவே இல்லை. நம்ம எந்த சேஞ்சஸ் நம்ம விஎஸ் கோட் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் நமக்கு கிட்டபில் ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா அதை நம்ம புஷ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நான் விஎஸ் கோட் போயிட்டு புஷ் பண்ணுறேன். கிட் புஷ் ஆரிஜின் மெயின் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே அப்டேட் ஆன மாதிரி காட்டுது. நான் போய் கிட்டப்பை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு மெயின் பிரான்ச்சில் தேவையான சேஞ்ச் நடந்துருச்சு. அண்ட் கமிட் மெசேஜும் வெர்ஷன் 2க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். கிட்டப்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் போயிட்டு என்கிட்ட இங்கே ஒரே ஒரு ரெபாசிட்டரி இருக்குது, ஃபர்ஸ்ட் கிட்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுது. அதுக்குள்ளார போய்க்கிறேன். அந்த ரெபாசிட்டரியில் எனக்கு மெயின் பிரான்ச்குள்ளார ஒரு ஃபைல் இருக்குது, calculator.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளார போகிறேன். அதுக்குள்ளார போனேன் அப்படின்னா எனக்கு 3 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. அண்ட் இதை வந்து வெர்ஷன் 2ன்னு யாரோ கமிட் பண்ணியிருக்காங்க. யார் கமிட் பண்ணோம்? நம்ம தான் கமிட் பண்ணோம். அண்ட் இதுக்குள்ளார எனக்கு வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஃபீச்சர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அண்ட் அதில் போய் பார்த்தாலும் எனக்கு அதே 3 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. அண்ட் வெர்ஷன் 2ன்னு எழுதியிருக்கு. இப்போ புதுசாக இந்த ப்ராஜெக்ட்குள்ளார வேற ஒருத்தவங்க வராங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1ல் என்னெல்லாம் இருந்துச்சு, வெர்ஷன் 2ல் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக இங்கே ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெர்ஷன் 1 வந்து கமிட் ஆன டைம், வெர்ஷன் 2 கமிட் ஆன டைம் அண்ட் வெர்ஷன் 1ல் என்ன கோடு இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கோட் அட் திஸ் பாயிண்ட் இருக்கும். நமக்கு வெர்ஷன் 1 கமிட் ஆன டைமில் பிரிண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கு. நான் அப்படியே பேக் வந்துட்டு வெர்ஷன் 2ல் போய் கோட் பார்க்குறேன். வெர்ஷன் 2ல் கோட் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு லைன் ஆஃப் கோட் ஆட் ஆயிருக்கு. அப்போ புதுசாக உள்ளே வந்திருக்க பர்சனுக்கு ஓகே, அப்போ இந்த கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்டில் ஃபர்ஸ்ட் அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தான் இருந்திருக்கு. வெர்ஷன் 2ல் தான் இவங்க மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த புதுசாக உள்ளே வந்த பர்சனுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இங்கே ப்ளேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட உங்களால் ஹிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணிக்க முடியும்.